நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால எப்போதும் புதுமைதான். புதுசு கண்ணா புதுசு. இன்னைக்கு சாரியும் புதுசு, ரெசிபியும் புதுசு. சத்தான கோழிக்கறி, அது கூடவே சுவையான உருளைக்கிழங்கு, அம்மையில அரைச்ச காரசாரமான மசாலா, இது எல்லாத்தையும் கலந்து சேர்த்து இன்னைக்கு புதுமையான சிக்கன் பொட்டேட்டோ பேபி பாப் செய்ய போறோம். சிக்கன் பொட்டேட்டோ பேபி பாப் செய்யறோம் நாங்க. சீக்கிரமா ருசிக்க வாங்க. நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் பார்க்க நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு புதுமையான சிக்கன் பொட்டேட்டோ பேபி பாப் செஞ்சு அசத்தப்போறோம். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மியில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டை அரைச்சுக்கிறேன். கோழிக்கறி, உருளைக்கிழங்கு வேக வைக்க பாத்திரம், சிக்கன் வேக வைக்க தண்ணி, சிக்கனை வேக வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். அப்படி இல்ல. உருளைக்கிழங்கு பார்த்து எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. யார் தடணும் அது? ரெண்டு சொன்னியா? மிளகா அம்மையில நுணுக்கிக்கலாம். ஹோல்ட் பண்ணி இல்ல ஒண்ணு வந்து தண்ணி. அது அவங்க சேர வேண்டிய இங்க உட்கார்ந்தா கோழி வெந்திருச்சு. சிக்கன் உருளைக்கிழங்கு வந்துருச்சு, எடுத்து ஆற வச்சுக்கலாம். தண்ணீர் போதுங்கிறியா? அது நேற்று என்ன நினைச்சது எனக்கு அனுப்பிடுங்க. போகுது தள்ளி போகணுமா?
வருது. குழம்பு இது ஆகாவா அதுக்கு கீரை அறுக்கையில தானே கீரை அறுக்கையில பல்லடுவா பட்டிடுச்சு. அப்புறம் இன்னொன்று யார் சொல்றது? போய் கறி கடிக்கிறது சூப்பரா இருக்கும். தண்ணி வடிக்குமா? பாடணும். எப்படி வேக வச்ச சிக்கனை நல்லா பிரிச்சுட்டு பொடியா கட் பண்ணிட்டு மிக்ஸில போட்டு பரைச்சிக்க போறோம். அது போர்டு இருந்ததுன்னு சொன்னீங்க. போர்டு இருக்கா? சண்டல் ஒழுங்கா செருப்பு வச்சுட்டு போ. ஏய் ஒன்று பிடிச்சி தட்டா அந்த மாவெல்லாம் எடுத்துருவாங்க. வேக வச்சு அரைச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அம்மியில அரைச்ச இஞ்சி விழுது. அம்மியில அரைச்ச பூண்டு விழுது. மைதா மாவு, சோள மாவு, அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகாய் சோயா சாஸ், தூளுப்பு, பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, மிக்சர். பேர் பொண்ணுங்க, ஒரு ஆள் இப்படி பண்ண முடியும். ஒண்ட ஊட்னே இல்லையா? அது அரைச்சிட்டு கண்ணே அதுல இன்னும் 3 இருக்குது. ஏன் சொல்லிட்டேன். ஒரு பைட்டு போட்டுக்கோங்க. கம்மியா தானே இருக்கு. சரி இங்கே வை, கீழே வெயின்னு எடுத்து வச்சுக்கிறேன். அப்படிதான் நேரம் ஆயிடுச்சுல, அப்படிதான் வரும். விழுதுப்பா குச்சி பிடிச்சா விழுதா? யாரு ஒரு ஷேப்பு ஒன்று போகுது. சரி அறியிலையா விட்டுறேன். கடைசியில் உளுத்த விடையாம இருந்தா இது கொஞ்சம் நல்லா. இதுக்கு பேர் தாங்க பேபி பாப். ஓகேவா? அவ்வளோதான். அங்கே கே எப்பரா இப்படி வைக்கலாம்? கிராமத்துக்கு பேபி பாப் பாரு.
வெயில். பேபி பாப்பை முதல்ல மாவுல நினைச்சுக்கலாம். கோழிக்கறி குச்சி மிட்டாயா மைதால பரட்டிக்கலாம். மைதால பரட்டின குச்சி மிட்டாயை முட்டையில நினைச்சுக்கலாம். கடைசியா குச்சி முட்டையை ரசக்கு தூள்ல பரட்டி எடுத்துக்கலாம். என்ன சூடாயிருச்சு, குச்சி மிட்டாய் பொரிச்சுக்கலாம். போதும் இல்ல முன்னே போதும். அது சின்ன பாத்திரம். சுவையான சிக்கன் பொட்டேட்டோ பேபி பாப் அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. ஒரியா கமிக்கா சிக்கன் பொட்டேட்டோ பேபி பாப்பு நல்லா சூப்பராக அருமையாக நல்லா இருக்குது. உங்கள் வீட்லேயும் உங்கள் பிள்ளைங்களும் செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட்டை நான் சொல்ல மாட்டேன். ஈவினிங் டைம்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் சொல்லுவீங்க இது எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு. சத்தியமா சொல்றேங்க, பேபி பாப் அவ்வளோ சூப்பரா சுவையா இருக்குங்க. நம்ம 90 கிட்ஸோட ஃபேவரட் தான் குச்சி மிட்டாய். நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். அது ரொம்ப இனிப்பாக இருக்கும், அது வேறு விதமான சுவை. ஆனால் அந்த குச்சி மிட்டாய் வந்து கோழிக்கறி வச்சு கூட செய்யலாங்கிறது இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உள்ள நசுமா மெத்து மெத்துன்னு அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க.